Assalamu alaikum and hi everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். கோதுமை குருணையை வச்சு செய்யக்கூடிய ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஈஸியா இது செஞ்சிடலாம். என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கும்போது நம்ம உடனே சட்டுன்னு இது செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கடலெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடுகு, பட்டை மிளகா இதெல்லாம் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க அதுலேயே. அப்புறம் நம்ம கோதுமை குருணை எடுத்து ஊற வச்சுக்கலாம். 1.5 கப்பு கோதுமை குருணை எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஒரு டம்ளரால் 1.5 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம தாளித்து விடும்போது குக்கரில் நெய் போட்டுக்கணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு டீஸ்பூன் அளவு ஃபுல்லாக போட்டுக்கிட்டால் கூட போதும். என்கிட்ட நான் பெரிய ஸ்பூன் வச்சுருக்கனால இவ்வளோ போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அப்புறம் 1.5 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, 1.5 கப் மில்க் ஊற்றிக்கோங்க. பக்கத்தில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து நம்ம இப்போ 1.5 கப் எடுத்து மில்க் அதில் ஊற்றிக்கலாம். இது காலை உணவாக நம்ம எடுத்துக்கும் போது அந்த நாளே நமக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதோட மட்டும் இல்லை, இது ஹெல்தியான ரெசிபி. ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்கும். அதோட உப்பு போட்டுக்கோங்க. இதுனா நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அது உப்பு போட்டுடணும். அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை குருணையை குக்கரில் போட்டுற வேண்டியது தான். எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டுடலாம். இது நம்ம குழந்தைங்களுக்குன்னா கொடுத்தா ஹீமோகுளோபின் லெவல்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட, நமக்கு 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா இதில் நீங்கள் காரம் சேர்க்காமல் செஞ்சுருந்தா கண்டிப்பாக கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1.5 கப் மில்க் ஊற்றிருக்கோம். அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழவாயிடும். இதோட ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு விசில் போட்டு விட்டுடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு டைம் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டோன்னா திரும்ப இது வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா பொங்கல் அளவு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் சாப்பிடும்போது நமக்கு எந்த டேஸ்ட்டு கிடைக்குதோ அதே அளவு டேஸ்ட் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் கட்னா நம்ம கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் விசில் போட்டுடணும். விசில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம இந்த கோதுமை குருணையில் ஹை லெவலில் ப்ரோட்டீன் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் கால்சியம், அயன் எல்லாமே இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ஃபுட்டை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் விசில் போனதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால உடனே விசில் எடுத்துட்டேன். விசில் போனதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. அப்போ தான் தண்ணி இல்லாமல் கரெக்டான லெவலில் வரும் உங்களுக்கு. சில குழந்தைங்களுக்கு ஹை லெவலில் ஹீமோக்ளோபின் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபுட் அவங்க எடுத்துக்கும் போது கன்ஃபார்மாக அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கோதுமை குருணையில் நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவுக்கும் இது கொடுக்கலாம். நம்ம கோதுமை குருணை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை மார்னிங்கில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது அந்த நாளே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தான ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நைட்டுக்கு டின்னராக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணற்ற சத்துக்கள் நிறைஞ்ச இந்த உணவை உங்கள் வீட்டில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.